ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப அழகாக வெளிநாடுகளில் செட்டில் ஆக தொடங்குவீர்கள். வண்டி வாகனங்கள் நல்லபடியாக அமையும், வீடு வாசப்படி நல்லபடியாக அமையும். பிறகு நிம்மதி கூடும். நிம்மதி குரு நல்ல இடத்துல தான் இருந்தார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல இடம். இருந்தாலும் ஒரு சுபருக்கு கேந்திரம் அவ்வளவு நல்ல ஸ்தானம் இல்லை. லக்னத்தை தவிர லக்னம் கேந்திரமாகவும் கோணமாகவும் இருக்கிறது. இப்போ 8ஆம் இடத்துக்கு அவர் வருவது தனுர் ராசிக்கு மட்டும் 8ஆம் இடம் சுபிக்ஷத்தை தரும். அதாவது ஜனவரி 24, 2027 தனுர் ராசி அன்பர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் அற்புதங்களாக நிகழும். குருவும் கேத்தும் உச்சமாக கேத்து 8ஆம் இடத்துக்கு சொல்ல போனா பயம் வரும். ஆனா இப்ப குருவனுடைய அனுகிரகத்தினால பயத்துக்கு பதிலாக அதிசயம் பண்ணினாலும் சரி, ஏன் ஒரு மாதிரி கன்சல்டன்சி வச்சிருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வந்துடும். உங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம். அதாவது முருகன் போய் உட்கார்ந்தா இல்லையா, எனக்கென்று ஒரு தனி உலகம் அப்படிங்கிற மாதிரி பழனியில போய் உட்கார்ந்தார் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி ராஜாவாக மாற்றி விடுவார். ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான இந்த வருஷம், அதாவது வருகின்ற ஜூன் 2, 2026 அன்று நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சியானது 2 ஜூன் 2026 தொடங்கி 26 ஜூன் 2027 வரைக்குமாக 390 நாட்களாக இருக்கிறது. தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராட்டம், உத்திராட்டம் ஆகிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு போகிறார். உச்சமாக போகிறார். 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவுஸ்தானம். உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னத அதிபதி. இவர் 8இல் வரைவது நல்லதா? நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா குரு லக்னாதிபதியாக இருந்து மறைந்தால் நமக்கு என்ன ஆக போதோ, அதுவும் 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நஷ்டம், அவமானம், பிறகு பயம், பிறகு ஆரோக்கியக்கேடு, இதெல்லாம் 8ஆம் இடத்துல சொல்லப்படுதே. அங்க போறதுனால என்ன பலன் வருமோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய வேண்டியிருக்கிறது. 8ஆம் இடம் என்பது கெட்ட இடம் இல்லை. திடீரென்று ஒருவனை செல்வந்தன் ஆக்குவது, அதாவது டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு மிராக்கிள் மாதிரி நிகழ்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பாருங்களேன். தமிழ்நாட்டில் ஆட்சி அப்படியே இதெல்லாம் ஒரு மிராக்கிள் டைப் தான். 50 காலத்தினுடைய ஆட்சி டக்குன்னு மாறி அது புதிதான ஒரு புரட்சி மாதிரி அப்படி ஆயிருக்கிறது இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் 8ஆம் இடமே. அப்போ 8ஆம் இடத்தினுடைய நல்ல பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் குருவாகப்பட்டவர் தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக அப்படின்னு சொல்வதுதான் உண்மை. ஆனால் இங்கு எத்தனை நாட்கள் இருக்கிறார்னா, முதல் 151 நாட்கள் கடகத்துல இருந்துட்டு மீண்டும் உங்களுடைய பாக்கியஸ்தானமாகிய சிம்மத்திற்கு அங்கு கேத்து இருக்கிறார். பாக்கியஸ்தானத்துல அங்கு போயிட்டு ஒரு 85 நாட்கள் இருக்கிறார். அதன் பிறகு மீண்டும் திரும்பி 154 நாட்கள் இங்க இருக்க போகிறார். இதுதான் குருவனுடைய அந்த ஒரு மூமெண்ட். 8ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற குரு உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம், ஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடத்தை பார்த்து அதை செழிப்பாக்குகிறார். பணம் இது வரைக்கும் வந்திருக்கும்,
பணம் செலவாயிருக்கும், இருந்தாலும் அந்த பற்றாக்குறையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதும் அந்த விஷயத்தை மாற்ற இருக்கிறார் குரு. பிறகு உங்களுடைய 4ஆம் இடம், அதாவது உங்களுடைய அசெட்ஸ்ல வந்து ஒரு திருப்தி இல்லாத நிலை, தங்குகின்ற வீடு. நம்ம வந்து சில பேர்லாம் தனுராசிக்காரர்கள் வந்து ஒரு இடத்துல தங்க முடியாமையே அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து வாடகை வீடு, அந்த வாடகை வீடும் கூட நமக்கு வந்து சரி வராமையே போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு, ஆனால் கட்டி முடிச்ச பாடு இல்லை. வெளியூர்ல போயிட்டு இருக்க இடம் இல்லாமையே சுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இருக்க இடம் இல்லைன்னா ஒரு ஒரு வேலை கிடைக்கல, அங்க வந்து அப்படியே ஒரு ஒரு அதாவது தொங்கு பாலம் மாதிரியே நம்ம வந்து ஊஞ்சலாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. அவைகளை அத்தனையும் மாற்றுகிறார். இந்த குரு ஜூன் 2ஆம் தேதி அங்க வந்த உடனே ஆட்டம் கண்டு கொண்டிருந்த வேலைகளும் சரி, தங்கும் இருப்பிடமும் சரி, இவைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுகிறார் குரு. இது ஒரு நல்ல பலன். இது அது மட்டும் இல்ல, ஒரு பயம் வாழ்க்கையில நிறைய நமக்கு இருந்து கொண்டே இருந்தது. 4ஆம் இடத்துல வந்து அர்த்தாட்டம சனியாக உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? இந்த சனி வந்து குருவனுடைய வீட்டில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனால் குருவுக்கும் அவருக்கும் பெரிய பகை ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் 3க்கும் 4க்கும் உண்டார். ஆனாலும் கூட அவர் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு ஃபீலிங். சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு இருந்ததுனாக்கா, 10ல சனி இருந்தால் அது வேற, 10ல ஒரு பாம்பு மாதிரி இருக்கணும். ஆனால் 10ஆம் இடத்தை இவரை பார்க்கறதுனால அதனால சில விஷயங்கள், அதே சனி வந்து லக்னத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது லக்னாதிபதி வந்து உச்சமாகிறது, அதுவும் அவர் வந்து உச்சமாகி 8ஆம் இடத்துல இருந்து சனியை பார்க்கிறதுங்கிறது உங்களுடைய இருப்பிடத்திலும் உங்களுடைய வசிப்பு இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், வசிக்கக்கூடிய வீடுகளில் சொத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், நில புலன்கள், பிறகு ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். இது வந்து ஒரு பெரிய பலன் இல்லையா? குருவனுடைய பார்வை, குருவனுடைய இருப்பை விட குருவனுடைய பார்வை வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வந்து இந்த ஜூன் மாசத்திலிருந்தே உங்களுக்கு வந்து வேலை ஆட்டம் நின்று போயிடும் நான் சொன்னேன். நீங்க டிரான்ஸ்பர் ஆகிறது, உங்களுக்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு குடிபெயர்வது அல்லது வேலைக்கு மாறுவது, இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப அழகாக வெளிநாடுகளில் செட்டில் ஆக தொடங்குவீர்கள். வண்டி வாகனங்கள் நல்லபடியாக அமையும், வீடு வாசப்படி நல்லபடியாக அமையும். பிறகு நிம்மதி கூடும். நிம்மதி வந்து குரு வந்து நல்ல இடத்துல தான் இருந்தார். 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறது நல்ல இடம். இருந்தாலும் ஒரு சுபருக்கு வந்து கேந்திரம் வந்து அவ்வளவு நல்ல ஸ்தானம் இல்லை, லக்னத்தை தவிர. லக்னம் வந்து கேந்திரமாகவும் கோணமாகவும் இருக்கிறது. இப்போ வந்து 8ஆம் இடத்துக்கு அவர் வருவது தனுர் ராசிக்கு மட்டும் 8ஆம் இடம் சுபிக்ஷத்தை தரும். ரைட்டா? அவர் வந்து கேந்திராதிபதி. ரைட். இப்போ இந்த பலன்களை எடுத்த உடனே 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வந்து உங்களுக்கு பணம் வந்து வரவு அப்படிங்கிறது நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம வேறு வழியிலிருந்து பணம் எதிர்பாராத விதமாக நமக்கு லாபங்கள். இந்த விஷயத்துல கூட நமக்கு லாபம் வருமா, இந்த தொழில கூட இந்த மாதிரி பண்ணினா கூட லாபம் வருமானு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அப்போ இது வரைக்கும் நான் வந்து வருமானத்துக்குன்னு என் மனசுல நான் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு வேலையை காட்டிலும் இந்த வேலைகள் வந்து நமக்கு ஏற்றதாக வருமானம் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை தான். இந்த குரு வந்து விசேஷமாக இந்த வருஷம் வந்து புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயில்யத்துல வந்து 227 நாட்கள் இருக்கிறார். இந்த 227 நாட்கள் இவர் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியில முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீக்கிடுவார். காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் காதல் திருமணத்தில் ஒரு நல்லபடியான ஒரு அமைப்பை கொடுக்கிறார். மாங்கல்ய ஸ்தானத்தை வந்து பலப்படுத்துகிறார். ஆமா, அதாவது ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ உடல் நலம் இல்லாம போய் ஆரோக்கியம் வந்து குன்றில் போய் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார். குரு வந்து என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? 8ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல கொஞ்ச நாள் உட்கார்றார். அதாவது எப்போன்னா ஜூன் 18ல இருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒரு 60 நாட்கள், 2 மாதங்கள் கிட்டத்தட்ட புஷ்ய நட்சத்திரத்துல உட்காருகிறார். அந்த டைம்ல நீங்க ஒரு வீடு வாங்குறதோ, சொத்து வாங்குறதோ, அல்லது வந்து வீட்டை மாற்றுவதோ இல்லாமல் இருப்பது நல்லது. முதல்ல ஒரு 16 நாட்கள் வந்து தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்துல உட்கார்றார். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த நாட்களை குறிச்சு வச்சுக்கோங்க. 18/6/2026 இருந்து 20/8/2026 வரைக்கும் பூச நட்சத்திரத்துல வீடு மாறுவது, பிறகு புதிதாக சொத்துக்கள் வாங்குவது, அல்லது சொத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து
வில்லங்கம் பார்ப்பதோ அல்லது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதன் பிறகு அவர் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். ஆயில்ய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அது வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு அது நல்ல நட்சத்திரம் தான். ஏனென்றால் குரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போகும்போது சனியும் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். அப்போ சனி குரு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்ன சார் டெவலப் ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுடைய அதாவது 8ஆம் மாசத்துலேருந்து 28ஆம் மாசத்துலேருந்து இதை நான் சொல்கிறேன், உங்களுடைய டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் கிடைக்கும், ரைட்டா? அந்த ஆஃபீஸில் உங்களுக்குன்னு அனுசரணையாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் அது ஜாப்ல இருந்தீங்கன்னாலும் சரி அல்லது வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணினாலும் சரி, ஏன் ஒரு மாதிரி கன்சல்டன்சி வச்சுருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வந்துடும். உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ், உங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம். அதாவது முருகன் போய் உட்கார்ந்தா இல்லையா, எனக்கென்று ஒரு தனி உலகம் அப்படிங்கிற மாதிரி பழனியில போய் உட்கார்ந்தார் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி ராஜாவாக மாற்றி விடுவார். அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிடும். இதுதான் சரியான லாங்குவேஜ். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். நான் எங்கிருந்து ஓடணும், நான் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கேன், திசை தெரியாம திக்கு தெரியாம ஓடுறேன். ஆனா ஒரு நிலை கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த பக்கம் தான் நான் ஓட போறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுப்பார். இது வந்து ஆகஸ்ட் 20க்கு அப்புறமே இந்த கிளாரிட்டி வந்துடும். நீங்க வந்து எந்த பக்கம் நான் வந்து அதாவது சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளும் சரி, எனக்கு வந்து வாழ்க்கையில யார் யாரெல்லாம் உண்மையானவர்கள் அப்படிங்கிற விஷயமும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பஷ்டமாக ஆரம்பிக்கும், தெளிவாக ஆரம்பிக்கும். பிறகு புதிய நட்புகள் வெளிநாடுகளிலும் வேறு ஊர்களிலும், ஏன் சொந்த ஊர்லையுமே கூட உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பரிச்சயம் இல்லாத நபர்கள்லாம் பரிச்சயமாகி நல்ல நட்புடன் கூடி பார்ட்னர்ஷிப்புடன் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை தொடங்குவதற்குண்டான ஒரு விஷயத்தில் அடுகொள்வார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது, ராகு வந்து 3ஆம் இடத்துல இப்ப இருக்கிறார், ஒரு வீரியமான ஒரு அமைப்புல இருக்கிறது. கேது 9ஆம் இடத்துல இருக்கிறது. அரசு விஷயங்களில் பிறகு தந்தை ஏன்னா 9ஆம் இடம் என்பது ஆல்ரெடி தந்தையினுடைய இடம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். அப்போ அந்த தந்தையினுடைய இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒன்று உங்களுடைய முன்னோர்களுடைய பிசினஸ் அப்படியே வழி வழியாக கொண்டு வந்தீர்கள் அப்படின்னாக்கா, அவருடைய பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அவர் பிசினஸ் இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும்ன்ட்டு நீங்க வந்து தொழிலில் ஏதாவது ப்ராக்ரஸ் அடையணும்னா புது யுக்திகளை பயன்படுத்த வேண்டும், புதிய முறைகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நீங்க புகுத்தும் போது 2 பேருக்கு நடுவில் கிளாஷ் வரும். இந்த விஷயங்கள். பிறகு அரசு துறை, நீங்க அரசுல அதாவது அரசாங்கத்துடன் கவர்மெண்டோட ஏதாவது நீங்க வந்து ஒரு டீலிங் பண்றீங்க, ஒரு கான்டாக்ட் பண்றீங்க அல்லது ஒரு பர்மிஷன் எடுக்கிறீங்க, அதோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் முதல் கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம்னாலே சில விஷயத்துல நமக்கு வந்து தியானம் இல்லாம கோட்டை விட்டுரும். அது 4ஆம் இடத்தை பார்க்கிறார் என்றால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் மறதிக்கு உண்டான இடம். அங்கு சனி உட்கார்ந்து இருக்கிறார். இவர்கள் 2 பேருமே புதனுடைய அமைப்புல இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு துறையில நம்ம கவனிக்காமையே போயிடுவோம். அதனால எப்பவுமே நம்ம பண்றத நம்ம நம்பகமான அவர்கள்கிட்ட ஒரு முறை சொல்லி பார்க்கறது, ஒரு புதிதாக ஏதாவது யுக்திகள் பண்ணும்போது ஒரு ஆலோசனை இந்த மாதிரி பண்ணும்போது அதை தவிர்க்கலாம். அப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்தோடனே நீங்க ஒரு குட்டி ராஜாவாக மாறப்போகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடம் வந்து கன்னி. இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஒரு குரு ஏறின உடனே உங்களுடைய இந்த 2 இடமும் 7ம் 10 ரொம்ப ஆக்டிவேட் ஆகிடும். அவைகள் 4, 12, 8 இவைகளோட கனெக்ட் ஆகிடும். உங்களுடைய பிசினஸ் வந்து வெளியில இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்பிதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அதற்குண்டான வரவுகளும் வரும். இது புரியுதா இல்லையான்னு தெரியலையே சுவாமிகளே அப்படின்னாக்கா, வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் பணம் தான் உங்களுக்கு முதலீடு, அப்படி கொண்டு வந்து விடுவார். அப்படிங்கும்போது அதுல ப்ராக்ரஸ் வருமா? கண்டிப்பாக வரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ப்ராக்ரஸ் வரும். சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னா, சனியை இவர் பார்க்கிறாரு, உச்சமாக இருந்து பார்க்கிறாரு. அப்படிங்கும்போது 10ஆம் இடம் மேம்படுகிறது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி, பிசினஸ், அதாவது பப்ளிக் லைஃப், ப்ராப்பர் பப்ளிக் லைஃப்ல இது வரைக்கும் வந்து நீங்க வந்து பப்ளிக் லைஃப்ல நம்ம இருந்தோம்னு நினைச்சுக்கிட்டு பப்ளிக் லைஃப்ல ஷைன் ஆகாம இருந்தவர்கள். பப்ளிக் லைஃப்னா என்ன? உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் வச்சு நீங்க பப்ளிக்கோட கான்டாக்ட் பண்ண பப்ளிக் லைஃப். இல்லை நான் தலைவன் ஆகணும். குரு வந்து பிடிவாதக்காரர். இந்த 8ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டா, நீங்க மகாத்மா காந்தியினுடைய ஜாதகத்துல அதை பார்க்கலாம். பிடிவாதம்,
இப்போ நீங்கள் வந்து தனுர் ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் மகா பிடிவாதக்காரர்களாக மாறி உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டும் மற்றவர்களை உயரத்தில் இட்டு செல்வதுமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது உண்மை, சத்தியம். ஆனால் அந்த பிடிவாதம் வந்து சம்டைம்ஸ் ஸோ ரிஜிடாக போயிடும். தான் எடுத்த முடிவை மாற்றிக்க முடியாமல் நான் வந்து மாற்ற மாட்டேன் இப்படிதான் அப்படின்னு அதுதான் இருக்கக்கூடாது. தொழிலில் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா இந்த இந்த வருஷம் கடைசி வரைக்குமே நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுடைய நல்ல நேரம். எல்லாவற்றிலுமே குறைகள், அதாவது ஈடு செய்ய முடியாத நஷ்டங்களை எல்லாம் ஈடு கட்டி விடுவார், கடன் எல்லாம் தீர்த்து விடுவார். இந்த 8ஆம் இடத்து குரு 8ஆம் இடத்தினுடைய சுப பலன்களை அள்ளி கொடுக்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, 8ஆம் இடத்துல வந்து தவறான, அதாவது ஒரு மாறான பலன்கள் வந்தா என்ன அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, அவர் சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது சில வேளைகளில் நம்ம தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பண்ணிடுவார். அதனால தான் இன்னைக்கு டேட்டு நான் சொன்னேன், 18/6/2026 20/8/2026 வரைக்கும். அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்தப்புறம் உங்களுடைய சொந்த தொழில் மறுபடியும் ரிப்பீட் பண்ண நினைக்க வேண்டாம். சொந்த தொழிலில் இன்னும் கொஞ்சம் வந்து உற்சாகத்தை கொடுப்பார், தொழிலில் வந்து முனைப்பை ஏற்படுத்துவார். இது வரைக்கும் வந்து இதுக்கு தெரியாமல் இருந்த நம்ம டக்குன்னு திசை தெரிந்து நம்ம உழைக்க ஆரம்பிச்சிடுவோம். அக்டோபர் 31 அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். சிம்மத்துக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லக்னத்தையும் 5ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். அந்த நேரத்தில் உடனே வந்து கேத்து ராகும், கேத்து 8ஆம் இடம், ராகு வந்து 2ஆம் இடம் மாறிடும். அங்கே ஒரு பொருளாதார ஷிஃப்ட் வரும். எப்போ? அக்டோபர் 31. அக்டோபர்னா நவம்பர், ஒரு மாதம் அங்கே தான் இருக்கார். டிசம்பர் 5 தான் வந்து கேத்து வந்து கீழே இறங்குறார். அதாவது எங்கே? 8ஆம் இடத்துக்கு வர்றார். ராகு 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ இதில் ஏதாவது நமக்கு ஒரு குழப்பம் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். அது பாசிட்டிவான மாற்றம் தான். அந்த ஒரு 2.5 மாதம் 85 நாட்களுக்கு இவர் மகா நட்சத்திரத்துக்கு போய் உட்கார்றார். மகா வந்து கேத்து வந்து 8ஆம் இடத்துல இருப்பார். அந்த ஒரு மாசத்திலேயே சில சோதனைகள் வரும். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. எப்போ? நவம்பர் மாதம் முழுமையா. அக்டோபர் 31க்கு பிறகு நவம்பர் மாதம் முழுவதுமே ஒரு மாதிரி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி, ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கிற மாதிரி தோணும். இல்லை எங்கேயோ போய் லாக் ஆகிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பீதி வந்துடும். இந்த விஷயம் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுடைய 9ஆம் இடத்துல உட்கார்ந்து அவர் கண்டிப்பாக லக்னத்தையும் பிறகு 3ஆம் இடத்தையும் பிறகு 5ஆம் இடத்தையும் பார்த்து சரி செய்து விடுகிறார். இவர் 85 நாள் இங்கே தொடர்வார். டிசம்பர் 5ஆம் தேதி கேத்து வந்து 8ஆம் இடத்துக்கு வந்தோன்னே கிட்டத்தட்ட ஜனவரி 21 வரைக்கும் இந்த குழப்பம் தொடரும். ஒரு மாதம் ஏன்னு சொல்லுவானே, அது வரைக்கும் இந்த குழப்பம் தொடரும். ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிறைய ஒரு பாசிட்டிவான முடிவுகளை அப்பொழுது எடுப்பீர்கள். சம்டைம்ஸ் என்னன்னு கேட்டால், குட்டை குழப்பிவிட்டால் தான் அது வந்து கிளியர் ஆகும். அதை வந்து கிளீன் பண்ணவும் வசதியாகும். அந்த மாதிரி உங்களுடைய பொருளாதார ஷிஃப்ட் ஒரு நல்ல விதமாக மாறும். அந்த இடைப்பட்ட காலத்தில் முக்கியமாக இதை நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து வட்டி தொழில்கள் விடுவது, ஃபினான்சியல் மேட்டரில் டீல் பண்ணுறது, இதையெல்லாம் வந்து அந்த ஒரு டிசம்பர் 5, லெட் அஸ் பி வெரி கிளியர், டிசம்பர் 5 ஜனவரி 24 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மாதம்னு வச்சுக்கோங்க, பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதன் பிறகு 24 ஜனவரிக்கு அப்புறம் குரு மீண்டும் கீழே வந்துட்டார். எங்க? உங்களுடைய கடகத்துக்கு 8ஆம் இடத்துக்கே வந்துட்டார். அப்போ குருவும் கேத்தும் 8ஆம் இடமாக இருக்கிறது. நிறைய அதிசயங்கள் நடக்கும். அதாவது ஜனவரி 24, 2027 தனுர் ராசி அன்பர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் அற்புதங்களாக நிகழும். குருவும் கேத்தும் வந்து உச்சமாக வந்து கேத்து 8ஆம் இடத்துக்கு வந்தா சொல்ல போனா பயம் வரும். ஆனா இப்ப குருவனுடைய அனுகிரகத்தினால பயத்துக்கு பதிலாக அதிசயங்கள். பயம் வந்தாலும் நம்ம நார்மலா இருக்க மாட்டோம். ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே அதிசயமா நடந்தாலும் ஒரு மாதிரி நார்மலா இருக்க மாட்டோம். என்ன சுவாமிகளே, நீங்க வந்து ஒண்ணு பயமுறுத்துறீங்க, இல்லை அதிசயம்னு சொல்லி தூக்கி மேல வைக்கிறீங்க, நடக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த 8ஆம் இடம் சுபத்துவத்தை கொடுக்கும். ஆமா, அதாவது நோய் நீங்கி பிறகு வந்து ஆரோக்கியத்தை அடைந்து ஐஸ்வர்யத்தையும் அடையக்கூடிய விஷயங்களை செய்வார். நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும்.
பண விஷயத்தில் வந்து உங்களுடைய பொருளாதாரமானது உன்னத நிலையை அடையும். அப்போ வந்து உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது தங்கத்தில் போட்ட அந்த பணங்கள் ஆகட்டும், இதே மாதிரி வந்து வட்டிக்கு கொடுக்கறது ஆகட்டும், லேவாதேவின்னு சொல்லுவாள், அது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி கொடுத்த பணங்கள் ஆகட்டும், சூதாட்ட விஷயங்கள் ஆகட்டும், நிறைய செல்வங்களை அள்ளி கொடுக்கும். ஆனால் சனி வந்து ஸ்டில் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால அமைதியாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னாக்கா பிரச்சனையாடும். ஆனால் அந்த திரும்பி வந்து இந்த 154 நாட்களும் அவர் ஆயில்ய நட்சத்திரத்துல மட்டுமே இருக்கார். ட்ரேடிங் செய்பவர்கள், பிசினஸ் மேன்ஸ், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்ஸ் நிறைய விஷயங்கள்ல லாபத்தை அடைவார்கள். இது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். ஜாப்ல இருக்கிறவர்கள் ஆரம்பத்திலிருந்தே, இந்த ஜாப்ல இருக்கிறவர்னாக்கா ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இல்லைன்னா பிரைவேட் ஜாப்ல இருக்கு. இந்த பிரைவேட் ஜாப்லையும் கூட செக்டார்ஸ் இருக்கிறது. என்னன்னா டேட்டா ஓரியன்ட் இருக்கு, ட்ரேடிங் ஓரியன்ட் இருக்கு, பிறகு வந்து இந்த மார்க்கெட்டிங் ஓரியன்ட் இருக்கு. அதாவது ட்ரேடிங் வந்து ஆன்லைன்ல உட்காந்து பண்றது, அதுவும் மார்க்கெட்டிங் தான் வரும். ஆனால் நேரடியாக இப்போ வந்து ஒரு மால் இருக்கிறது, ஒரு மெடிசன் சென்டர் இருக்கிறது, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் விஷயத்திலையும் சரியான ஒரு அமைப்பு உண்டு. அதனால இந்த குரு பயிற்சியில் வந்து இந்த இரண்டாவது 6 மாதம் இருக்கிறதுல, ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. அந்த காலத்துல ராகு வந்து 2ஆம் இடத்துல இருப்பார். நிறைய வந்து கொஞ்சம் உங்களுக்கு 2ல ராகு வந்துட்டாலே, அதுவும் மக்கரத்துல இருந்து குருவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக, ஏன்னா குரு தனகாரகன், தனஸ்தானத்தை பார்க்கிறார். ராகு நல்ல சுபராக போகிறார். அப்படிங்கும் போது கண்டிப்பாக வருமானத்தில் நிறைய மாற்றம் வரும், நிறைய ஏற்றம் வரும். மாற்றம்னு சொன்னா அது வேற இதாகிடும், பயம் வந்துடும். அதே போல ஒர்க்கில் இருப்பவர்களுக்கும் சேலரி ஹைக், நல்ல வந்து ஊதியம் உயர்ந்து அவர்களுடைய அந்த அந்த படித்தரமே மாறும், லைஃபினுடைய அந்த ரேஞ்ச் மாறும், நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிடும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் கிடைக்கும். இந்த குருவனுடைய பயிற்சினால ஃபாரின் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் செட்டில்மெண்ட், ஒரு நிம்மதி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதன் பிறகு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குரு வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா, இந்த குரு முடியறதுக்குள்ள உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு என்ன சொல்லுவது, ஒரு டேலண்டடான ஒரு பர்சனாலிட்டியை கொண்டு வந்துவார். ஆனால் சோம்பல் இருக்கும், நிறைய சோம்பல் இருக்கும். அதை நம்ம ஜெயிச்சு வரணும். பட் உங்களுடைய சனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அவர் வந்து பராக்கிரமஸ்தானாதிபதி. இப்போ வந்து படிப்பு லாஸ்ட் 1 இயராக சரியா இல்லைங்கிறதா உண்மை. அதாவது ஒரு மாதிரி குழப்பம், பண்ணதில் சரியான மார்க் இல்லை, ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இல்லை, இதெல்லாம் மாற்றுவார். ஆனால் சோம்பலுக்கு கொஞ்சம் நம்ம பலியாகாமல் அதிலிருந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் கொடுத்தா கண்டிப்பாக மேலே வரும். வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், உதவித்தொகை, ஊக்கத்தொகை ரெண்டுமே கிடைக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஒர்க்கில் வந்து அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னாக்கா அக்டோபர் 31 அந்த நேரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல இடத்துல, உங்களுக்கு ஏற்ற இடத்துல ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய, பாதுகாப்புடன் ஃபேமிலி அமையக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அமைப்பு கிடைக்கும். திருமணம் தான் நான் சொல்லிட்டேன். திருமணத்தில் வந்து நல்லபடியான ஒரு திருமணம் இருக்கும். அதுவும் ஃபாரினில் வந்து காதல் திருமணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு. சொத்துக்கள் வாங்குற விஷயத்தில் அந்த ஒரு 2 மாதத்தை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 2 மாதம் 1.5 மாதத்தையும் விடணும். ஜனவரி, அதாவது டிசம்பர் 5லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சொத்துக்கள் வாங்காமல் இருங்கள். ஏனென்றால் கேத்து வந்து 8ஆம் இடத்துல, ராகு 2ஆம் இடத்துல இருப்பார். குருவனுடைய அருகாமை இல்லாமல், குருவனுடைய பார்வை இல்லாமல், அந்த நேரத்தில் வந்து சனியும் வந்து தனியாக இருப்பார். அப்படிங்கும்போது அந்த டைமில் காலகட்டங்களில் ஒரு சொத்து வாங்குறதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடல் கடந்து நான் பண்ணணும், எனக்கு வாழ்க்கையை விஸ்தாரம் பண்ணணும், ஒரு இடத்துல உட்காரத்துக்கு எனக்கு வந்து பிடிக்கலை அப்படிங்கிறவர்கள் இந்த குருவை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஜனவரி 24லேருந்து சரியான ஒரு விஷயம். ஆனால் இப்போ முதல்லயே ஆரம்பிச்சிருங்க, ஜூன் மாதமே அந்த சங்கல்பத்தை வைங்க. ஏன்னா எத் பாவோ தத்பவதி. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். அதுல எதை போட்டாலும் மல்டிப்ளை ஆகும். அப்போ நீங்க நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு ஊக்கமான விஷயங்கள் வந்து நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக அள்ளித்தரும். அதனால இந்த குரு பெயர்ச்சி தனுராசி என்பவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை போன்று நல்லவைகளை வந்து பெருக்கி தருவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது.
விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதே படிப்பு வந்து நான் சொன்னதில் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான படிப்புகள். பிறகு ஆர்மிக்கு படிக்கிறது, அது செலக்ட் ஆக முடியும், டக்குன்னு செலக்ட் ஆக முடியும். ஏனென்றால் 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனியை வந்து குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஹை அஃபீஷியல்னு சொல்லப்படுகிற அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஐடினாக்கா இன்கம் டேக்ஸுக்கு, அந்த மாதிரி சிஏடிக்கு, ஒரு மாதிரி சொசைட்டிக்கு, அதாவது காக்கி சட்டை போட்டு வந்து சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் தன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து மறைச்சிக்கிட்டு நார்மலாக மக்கள்கிட்ட ஆனால் அந்த பவரோடு இருக்கிறதுங்கிறது இருக்குது. இது ரெண்டுமே, இதில் 2வது வெரைட்டியை வந்து தனுராசி அன்பர்களுக்கு இது கிடைக்கும். பிறகு ஸ்தாபனங்கள் வைத்து கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவருக்கு இது வந்து ஒரு ஏற்ற ஒரு விஷயம். உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். தொழிற்சாலைகள், பெரிய பெரிய ஒரு பிஸ்னஸ் சென்டர்ஸ் வைத்து நடத்துபவர்கள், ஏன் கராஜ் வைத்து அந்த கராஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வண்டி வாகனங்களை ரிப்பேர் பண்ணுற, அதுக்கெல்லாம் வாடகைக்கெல்லாம் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அசையாத சொத்துக்களில் இருந்து லாபம். கொஞ்சம் வந்து நம்ம லீகலாக கொஞ்சம் சவுண்டாக இருக்கணும், அந்த இதெல்லாம் பண்ணிக்கணும். அப்புறம் வெளிநாடுகள், பிஸ்னஸ் நிமித்தமான ட்ரிப்புகள் அப்படி நிறைய இருக்க போகிறது. சுற்றுலா போகணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாடுகளில் சுற்றுலா போகும்போது, இன்ப சுற்றுலா போகும்போது இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலே ரோப் கார், கேபிள் கார் இந்த மாதிரிலாம் போகிறது இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறகு வந்து உயரத்திலிருந்து குதிக்கிறது, பஞ்சி ஜம்பிங்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதாவது சாகசங்கள்லாம் ரொம்ப ஆகாசத்துலேருந்து குதிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ஆம் இடம் என்பது ஆயுளையும் குறிக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குரு வந்து அங்கே போய் உட்காந்து ஆயுள் கூடத்தான் செய்யும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாதிகளிலிருந்து விடுதலை, இது நீங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து தன்வந்திரியினுடைய வழிபாடு பண்ணுங்க. எப்படியாப்பட்ட நாள்பட்ட வருஷக்கணக்காக இருந்த வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்துருவார் குரு. ஆனால் கொஞ்சம் வெயிட் போடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு தெரியாமையே நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், வெயிட் போடாமல் பார்த்துக்கிடணும். பிரெக்னன்ட் லேடிகள் என்னதான் இருந்தாலும் புத்திரக்காரக்கனாகிய குரு 8ஆம் இடத்துல மறையிறதுனால கர்ப்பிணி பெண்கள் வந்து நம்ம அந்த கர்ப்பம் ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும், ஒரு 4-5 மந்த்ஸ் வரைக்கும் டாக்டர்ஸே நிறைய சொல்லிடுவார், கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது. அதற்கு வந்து மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய மகாமந்திரம் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக கருதப்படுகிறது. நட்பின் மூலமாக, பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக நிறைய, அதாவது உங்களுக்கு அந்த நட்பு, இந்த 8ஆம் இடம் அப்படி 7ம் 8ம் வந்து அதாவது லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும். ஆனால் பப்ளிக் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் இந்த குரு பயிற்சியினுடைய மெயின். நல்ல பார்ட்னர் கிடைப்பார் இப்போ. அதை வச்சு 2 பேருமே, அதாவது வின் வின் அப்படிங்கிற மாதிரி வரணும். யாருக்கும் கெடுதி நினைக்காதீங்க. நல்லதை விதையுங்கள், நல்லதை அறுவடை செய்யுங்கள். அதுதான் வெரி ஷார்ட். இந்த குரு பயிற்சினால என்ன அப்படின்னா 390 நாட்களுக்கு நீங்கள் எதை போடுகிறீர்களோ அது 1000 மடங்காக திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் உஷாராக இருந்தீர்கள் என்றால் உங்களை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதுதான். ஆக இந்த குரு பயிற்சியில் 390 நாட்களுக்கும் வரங்களை வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய குருவாகத்தான் இருக்கிறார். அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.